ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம், நீ தனித்தவன், இணை துணையற்றவன், சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ரசூலே அக்ரம் நூரே முஜஸ்ஸம் சர்வரேது ஆலம் தாஜிதாரே ஹரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் கிளையார்கள் தோழர்கள், அன்னவர்களை இறுதிநாள் வரை பின்பற்றி வாழ்ந்த வாழக்கூடிய நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும், எவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள், எவைகளை செய்வதன் மூலமாக தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்திருக்கின்றானோ அவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித சமுதாயத்துடைய ஆரம்ப கட்டத்தை பற்றி அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். நிறைய கல்வியை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்துவிட்டு ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் மலாய்க்காமார்களை பார்த்து ஒரு கட்டத்திலே சொல்லுகிறான், மலாய்க்காமார்களே, இவைகளை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்கிறான். இதனுடைய பெயர்களை நீங்கள் சுட்டி காட்டுங்கள் என்கிறான். அப்பொழுது மலாய்க்காமார்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய ரப்பை பார்த்து, காலு அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ கற்றுத்தந்தவைகளை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது என்கிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த மலாய்க்காமார்களுக்கு மத்தியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், யா ஆதம் அம்பியகும், ஆதமே அவைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கேட்டவைகளை பற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவை கொடுத்து அந்த மலாய்க்காமார்களுக்கு முன்னால் மனித சமுதாயத்தை உயர்வுபடுத்தி காட்டுகிறான், மனித சமுதாயத்தை மேம்படுத்தி காட்டுகிறான். இமாம்கள் சொல்லுவார்கள், முதலாவது வைக்கப்பட்ட பள்ளிக்கூடம் அல்லாஹுவினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படித்து கொடுக்கப்பட்டது. அரிசிக்கு கீழால் தான் முதல் பள்ளிக்கூடம் இருந்தது. அரிசிக்கு கீழால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வியை அல்லாஹ் போதித்தான், கல்வியை கற்றுக் கொடுத்தான். முதல் ஆசிரியர் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ், முதல் மாணவர்
நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று இமாம்கள் சுட்டி காட்டுவார்கள். அருமையானவர்களே, கல்வியுடைய சிறப்பை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார். கல்வி கூடங்களின் சிறப்பை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார். இதே போன்றுதான் அறிவுக்கு வித்திட்ட இஸ்லாம் நிறைய இடங்களில் கல்வியுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரிசாலத்தை கொடுக்கிறான், நபுவத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களுக்கு மத்தியில் தீனுல் இஸ்லாத்தை எத்தி வையுங்கள், ஓரிரை கொள்கையின் பக்கம் அலையுங்கள், தாவா பிரச்சாரம் செய்யுங்கள். அல்லாஹ் பணித்த போது நபியுனா கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான தீனுல் இஸ்லாத்தை இந்த மண்ணிலே எத்தி வைத்தார்கள். இஸ்லாத்தை சொன்ன போது நிறைய எதிர்ப்புகள் கிளம்பினாலும் ஓரிருவர் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இஸ்லாத்தை அவர்கள் மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த கட்டத்திலே ஒரு மசூரா நடக்கிறது. ஒரு 5-6 பேர்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மசூரா செய்கிறார்கள். நாங்கள் புனிதமான தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு ஒரு களம் நமக்கு தேவை, ஒரு இடம் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய புனிதமான குர்ஆன் இந்த மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும், குர்ஆன் ஓதி காட்டப்பட வேண்டும், கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு இடம் தேவை என்ற போது அருமையானவர்களே, அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்த ஓரிரு சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்த வெறும் 16 வயதை உடைய அர்க்கம் பின் அபில் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தோழர் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே அதை வையுங்கள் என்கிறார்கள். என்னுடைய வீட்டிலே அந்த பிரச்சாரத்தை, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயத்தை என்னுடைய வீட்டிலே வையுங்கள் என்கிறார்கள். அருமையானவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த வீட்டிலே என்ன செய்தார்கள் தெரியுமா? கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வீட்டிலே செய்தது, அல்லாஹ்வுடைய திருவேதத்தை ஓதினார்கள், அல்லாஹ்வுடைய திருவேதத்தை ஓதி காட்டினார்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அந்த குர்ஆனுடைய நோக்கங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று இஸ்லாமிய சட்டங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். தாருல் அர்க்கமிலே அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட சட்டங்கள், அல்லாஹ்வுடைய திருவேதத்தினால் விதிக்கப்பட்ட சட்டங்கள், இவைகள் அந்த முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று மக்களுடைய அஹ்லாக்குகளை, பண்பாடுகள் சுத்தப்பட வேண்டும் என்பதை தர்பியத்துக் கொடுத்தார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எந்த பண்பு மனிதனில் இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது என்பதை அந்த தாருல் அர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, அதே போன்று மக்களுடைய உள்ளங்களை ஜாகிலியத் கால பண்புகளை விட்டும் அகற்றினார்கள். தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். அவர்களுக்கு ஈமானை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். சிறுக்கை விட்டும் விளக்கினார்கள். வாஜிபான விடயங்கள் எது, அல்லாஹ்வுடைய கடமை எது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவைகளை அமைதியான முறையில் நிறைவேற்ற கற்றுக் கொடுத்தார்கள். இதனைத்தான் தாருல் அர்க்கத்தில் அவர்கள் செய்தார்கள். அருமையானவர்களே, இமாம்கள் சொல்லுவார்கள், தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய வீடு இருக்கிறது, மக்காவிலே முளைத்த முதலாவது மதரசா என்பார்கள். மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதரினால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் மதரசா என்பார்கள். குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்பட்டது, தர்பியத்து கொடுக்கப்பட்டது, அஹ்லாக்கள் சீர்திருத்தப்பட்டது. அதே போன்று ஈமானை பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு துஆக்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எனவே இமாம்கள் சொல்லுவார்கள், மக்காவிலே கண்மணி ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கப்பட்ட முதல் மதரசா தாருல் அர்க்கம் என்பார்கள். அருமையானவர்களே, அந்த தாருல் அர்க்கத்திலே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கண்மணி ரசூலுல்லாஹ் மதரசா நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கல்வி கொடுத்தார்கள், இஸ்லாத்தை பரப்பினார்கள். கிட்டத்தட்ட 40 பேர்கள் அந்த தாருல் அர்க்கத்திலே இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. அருமையானவர்களே,
அந்த மதரசாவுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய தீனுல் இஸ்லாம் சற்று பரவ ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தாவா பிரச்சாரம் இப்பொழுது விரிவடைகிறது. ஒரு கட்டத்திலே மதீனா ஷரீஃபுக்கும் இஸ்லாம் செல்லுகிறது. மதீனாவிலே சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதற்கு பின்னால் கண்மணி ரசூலுல்லாஹ் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபரை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா ஷரீஃபுக்கு அனுப்புகிறார்கள். மதீனா ஷரீஃபுக்கு ஏன் அனுப்பினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மதீனா ஷரீஃபுக்கு சென்று அல் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள். தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருவேதத்தை ஓத கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருவேதத்தை நீங்கள் மனனம் செய்ய கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனிதமான மதீனா ஷரீஃபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செல்வதற்கு முன்னாலேயே செல்லுகிறார்கள். அங்கே சென்று அவர்கள் ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறார்கள். எப்படி மதரசா தெரியுமா? ஒரு மரத்துக்கு கீழால் ஒரு புடவையை விரித்து அந்த புடவையிலே அமர்ந்து கொண்டு அங்கே மதீனா வாசிகள் வருவோர்கள் போவோர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய திரு வேதத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஓதுவதற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹ் மக்கா ஷரீஃபிலே இருந்து மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட வேளையில் சிலர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? குர்ஆனுடைய சில வசனங்கள், சிலர்கள் குர்ஆனுடைய ஆயத்துகள், குர்ஆனுடைய சூறாக்கள் இவைகளை மனநமிட்டிருந்தார்கள் வரலாறுகள் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா ஷரீஃபுக்கு செல்லும் முன்னாலேயே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கூடத்தில் மதீனத்து வாசிகள் கண்மணி ரசூலுல்லாஹை வரவேற்ற போது குர்ஆனை சில சூறாக்களை மனனம் செய்திருந்தார்கள், ஆயத்துகளை மனனம் செய்திருந்தார்கள். அருமையானவர்களே, மதீனாவுடைய முதல் பள்ளிக்கூடம் அது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் மக்கா ஷரீஃபிலே இருந்து மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு செல்லுகிறார்கள். ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு சென்றவர்கள் அங்கே அவர்களுக்கு இரண்டு விடயம் முக்கியமாக இருந்தது. ஒன்று, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை தொழக்கூடிய ஒரு பள்ளிவாயில் தேவையாக இருந்தது. இரண்டாவது, மக்களுக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு மதரசா அங்கே தேவையாக இருந்தது. அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாவது மஸ்ஜிது நபவி அமைத்தார்கள். மஸ்ஜிது நபவியிலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினார்கள். மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் மஸ்ஜிது நபவியோடு சேர்ந்து ஒரு சுஃபா, ஒரு திண்ணையை ஏற்படுத்தினார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அஸ்ஸாபு சுஃபா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை ஏன் ஏற்படுத்தப்பட்டது தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அருமை சஹாபாக்களும் அந்த இடத்திலே அமர்வார்கள். அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியை போதிப்பார்கள், குர்ஆனை சொல்லிக் கொடுப்பார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பார்கள், நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த திண்ணை மதீனா ஷரீஃபுடைய இரண்டாவது பள்ளிக்கூடம், கண்மணி ரசூல் ஆரம்பித்த முதலாவது பள்ளிக்கூடம் அது. அருமையானவர்களே, அந்த திண்ணையில் கற்றவர்கள் தான், அந்த திண்ணையில் கற்ற அருமை சஹாபாக்கள் தான், அந்த திண்ணையில் குர்ஆனை படித்த அருமை சஹாபாக்கள் தான் உலகம் முழுவதும் குர்ஆனை எடுத்துச் சென்றார்கள், மார்க்கத்தை எடுத்துச் சென்றார்கள். வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த சுஃபாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனையும் மார்க்க கல்வியையும் படித்துக் கொடுத்தார்கள். இன்றும் அந்த அஸ்ஸாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் அமர்ந்த இடம் மதீனா ஷரீஃபிலே கண்மணி ரசூலுடைய மஸாரோடு, கண்மணி ரசூலுடைய ஜியாரத்தோடு இன்றும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்றும் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் மார்க்கத்துடைய வெளிப்பாடு இருந்தது. அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? பள்ளியோடு பள்ளிக்கூடத்தை அமைத்தார்கள், பள்ளியோடு பள்ளிக்கூடத்தை அமைத்தார்கள். மஸ்ஜிது நபவியோடு சேர்த்து மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே ஒரு திண்ணையை ஏற்படுத்தி அங்கிடம் பள்ளிக்கூடமாக, கல்வி கொடுக்கப்படக்கூடிய இடமாக அந்த இடம் அமைக்கப்பட்டது என்று வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த அமைப்பு தான்
இன்று வரைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒவ்வொரு பள்ளி வாயிலையும் எடுங்கள், அந்த பள்ளி வாயில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், ஒரு மார்க்க பள்ளிக்கூடம் இருக்கும், மார்க்கத்தை கல்வியூட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ரசூலுடைய சுன்னத்து பள்ளியோடு பள்ளிக்கூடம் அமைத்தார்கள். அருமையானவர்களே, அந்த பள்ளிக்கூடங்கள் நாளுக்கு நாள் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்றாக மாறியது. இஸ்லாமிய வளர்ச்சி அன்னையில் தான் உருவாகியது. அல்லாஹ்வுடைய தூதருடைய திண்ணை இருக்கிறது, அந்த திண்ணையில் இருந்த சஹாபாக்கள் உலகம் முழுதும் சென்றார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார்கள், தீனுல் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இஸ்லாம் இந்த உலகத்திலே பரவ ஆரம்பித்தது. அஹ்லாக்களை போதித்தார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். உலகத்திலே அஹ்லாக்கள் வளர்ந்தது, நற்பண்புகள் வளர்ந்தது, உள்ளத்தை சுத்தப்படுத்தினார்கள், தஸ்கியத்துல் குலூப் உள்ளத்தை சீர்படுத்தினார்கள். அங்கே நல்ல சீதேவிகளான மக்கள் உருவெடுத்தார்கள், நல்ல சிந்தனைகள் உருவெடுத்தது. அருமையானவர்களே, அத்துணையும் எதனால் இருந்தது தெரியுமா? பள்ளிக்கூடங்களால் உருவாக்கப்பட்டது, மதரசாக்களால் உருவாக்கப்பட்டது. இந்த தீனுல் இஸ்லாம் இந்த லட்சக்கணக்கான மக்களை பொய்ந்திருக்கிறது. அத்துணை மக்களும் பள்ளிக்கூடங்களால் மதரசாக்களால் உருவாக்கப்பட்ட தீனுல் இஸ்லாம் இந்த தீனுல் இஸ்லாம். அருமையானவர்களே, அதற்கு பின்னால் தான் 3வது நூற்றாண்டுகளில் அல் அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதுபோன்று பெரும் பெரும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே இருந்து தீனுடைய ஊற்று எடுக்கப்பட்டது, அங்கே இருந்து மார்க்கம் பரப்பப்பட்டது. அருமையானவர்களே, பக்தாத் என்று சொல்லக்கூடிய ஊரிலே கிட்டத்தட்ட 30 பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் இருந்தது. சையத் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களும் இங்கே பள்ளிக்கூடத்தில் கல்வி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். வரலாற்றை புரட்டி படித்து பாருங்கள். சையத்னா குத்துபுல் அக்தார் சையத்னா முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களிடத்திலே கல்வி கற்றவர்கள் தான் 2வது சிலுவை யுத்தத்திலே அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு பைத்துல் மக்ரிஸை வெற்றி கொண்டார்களே சையத்னா முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு மாணவர்கள் கூட. அப்படியான சேவைகள் பள்ளிக்கூடங்களும் மதரசாக்களும் செய்தது. அருமையானவர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான பங்கு மதரசாக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கிறது என்பதனால் தான் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் பள்ளிக்கூடங்கள் பள்ளிகளோடு அதே போன்று மதரசாக்கள் இவைகள்லாம் நாளுக்கு நாள் உருவெடுத்தது, இஸ்லாம் வளர்ந்தது. அருமையானவர்களே, ஒரு கட்டத்தில் யகூதிகள் ஒரு மசூரா, அவர்களுக்கு மத்தியில் ஒரு மசூரா செய்கிறார்கள். என்ன அவர்களுடைய தலைப்பு தெரியுமா? இஸ்லாத்தை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும், இஸ்லாமிய வாலிபர்களை வழிதவற செய்ய வேண்டும், அவருடைய சிந்தனைகளை திருப்ப வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே யகூதிகள் ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்திலே கிளைசன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அந்த யகூதி முஸ்லிம்கள் திசை திருப்ப வேண்டுமாக இருந்தால், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகிறான். என்ன சொன்னான் தெரியுமா? 3 திட்டங்களை சொன்னான். ஒன்று, ஜும்மாக்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஜும்மாக்கள் நடத்துகிறார்களே, இந்த ஜும்மாக்கள் அடியோடு நிறுத்தப்பட வேண்டும். ஒன்று. 2வது, அஸ்ஹர் போன்ற பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, இவைகளுக்கெல்லாம் மூடு விழா வைக்க வேண்டும், உலகத்திலே இருந்து இவைகள் பேர்க்கப்பட வேண்டும். 2வது. 3வது, முஸ்லிம்களுடைய பழக்கம் இருக்கிறது, தன்னுடைய சிறு குழந்தைகள் இருந்து அவர்கள் பள்ளிக்கூடங்களில் போய் கொண்டு போய் சேர்ப்பார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள். இவைகள் அடியோடு நிறுத்தப்பட வேண்டும். இந்த 3ஐயும் இல்லாமலாக்கினால் இந்த இஸ்லாத்துடைய ஆணி வேரை அசைக்க முடியும் என்று சொன்னார்கள், இஸ்லாத்தை ஆக்க முடியும் என்று சொன்னார்கள், வாலிபர்களுடைய சிந்தனையை திருப்ப முடியும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அந்த யகூதிகளுக்கு தெரியும் இஸ்லாமிய வளர்ச்சி பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது, இஸ்லாமிய வளர்ச்சி மதரசாக்கள் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள்.
அதனால்தான் இஸ்லாமிய கிளர்ச்சிகள் ஏற்படும் போது, இஸ்லாத்திற்கு எதிர்ப்புகள் ஏற்படும் போது, நாடுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மதரசாக்கள் மூடப்பட வேண்டும் என்று கோஷத்தை வைப்பார்கள். பள்ளிக்கூடங்கள் மூடப்பட வேண்டும், அந்த கோஷம் முன்வைக்கப்படும். ஒன்றும் தேவையில்லை. நம்முடைய நாட்டிலே இருந்த பிரச்சனைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கொரோனாவுடைய காலகட்டத்தை சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்? மதரசாக்கள் ரெஜிஸ்டர் கிடையாது, மூடப்பட வேண்டும் என்றார்கள். மதரசாக்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றார்கள். இலங்கை திருநாட்டில் மதரசாக்கள் எண்ணிக்கை கூடுதல் என்றார்கள். மதரசாக்கள் செக் பண்ணப்பட வேண்டும், பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றார்கள். ஒழுங்கான அமைப்பு கிடையாது என்றார்கள். எத்தனை மதரசாக்கள் மூடப்பட்டது, எத்தனை திறந்தங்கள் சுற்றி அழைக்கப்பட்டது. உண்மையானவர்களே, அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய முன்னேற்றம் மதரசாக்கள் மூலமாகத்தான், முஸ்லிம்களின் முன்னேற்றம் பள்ளிக்கூடங்கள் மூலமாகத்தான் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். உண்மையானவர்களே, பள்ளிக்கூடங்களும் மதரசாக்களும் இஸ்லாத்துக்கு அந்த அளவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. இன்று நமக்கு தெரியாது. நாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த வயதை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கவில்லை என்றால் அந்த குழந்தையுடைய நிலை சிந்தித்து பாருங்கள், அந்த பிள்ளையுடைய நிலை சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, இன்னும் நாம் நினைக்கிறோம் ஏதோ அவர்கள் குர்ஆனை மனனம் செய்து கொடுக்கிறார்கள், குர்ஆனை பாடமிட்டுக் கொடுக்கிறார்கள், ஏதோ சொல்லிக் கொடுக்கிறார்கள், இதோடு கதை முடிகிறது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு இஸ்லாமிய அடித்தளம் பள்ளிக்கூடத்திலே போடப்படுகிறது. ஒரு குழந்தையை மார்க்கத்தின் பக்கம் எடுக்கப்படுகிறது. ஒரு பிள்ளையை மேலான வழியின் பக்கம் அமைக்கப்படுகிறது. இதுதான் பள்ளிக்கூடத்திலே நடக்கிறது. அதற்கு மேலே மதரசாக்கள் நடக்கிறது. அருமையானவர்களே, இன்று அந்த பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் நீங்கள் பாருங்கள். மக்கா ஷரீஃபுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் ஹஜ்ஜிலே எவ்வளவு ரஷ். ஹஜ்ஜுடைய காலத்திலே மக்கா ஷரீஃபிலும் மதீனா ஷரீஃபிலும் எவ்வளவு பிஸியான நேரம். அருமையானவர்களே, எல்லா பாதைகளையும் மூடுவார்கள், எல்லா இடங்களையும் அடைப்பார்கள். எதனை மூடினாலும் எதனை அடித்தாலும் மக்கா ஷரீஃபிலும் மதீனா ஷரீஃபிலும் ஒரு நேரம் கூட மதரசாக்கள் மூடப்பட்ட நேரம் கிடையாது. தஃசீர் கிளாஸ்ல நிறுத்தப்பட்ட நேரம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மக்கா ஷரீஃபில் மதீனா ஷரீஃபில் தஃசீர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குர்ஆன் காட்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. குர்ஆனுடைய கிளாஸ் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்? கண்மணி ரசூல் ஆரம்பித்து வைத்தது. வந்தவர்களுக்கெல்லாம் அங்கே குர்ஆன் நடத்தப்படுகிறது, மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாமிய வளர்ச்சி மதரசாக்கள் தான் தங்கியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். உண்மையானவர்களே, ஆனால் யகூதிகள் விளைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மதரசாக்கள், யகூதிகள் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதரசாக்கள் பள்ளிக்கூடங்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அது நிலைத்து நிற்கிறது? முஸ்லிம்களுக்கு எத்தனை பேருக்கு சக்தி தெரியும்? முஸ்லிம்கள் அதை என்ன செய்கிறார்கள்? பள்ளிக்கூடங்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? முஸ்லிம்கள் உள்ளத்திலே ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? மதரசாக்களுடைய நிலை இன்றைய காலகட்டத்தில் மதரசாக்களும் பள்ளிக்கூடங்களும் அனாதை பிள்ளைகளை போன்றுதான் இருக்கிறது. அனாதையாக விடப்பட்ட பிள்ளைகளை போன்றிருக்கிறது. இஸ்லாமிய கல்வி ஆரம்பத்தில் போதிக்கப்படக்கூடிய அந்த இடம் அவைகளெல்லாம் இங்கு விடப்பட்டிருக்கிறது. ஏனோ தானோ இந்த நிலையில் இருக்கிறது. உண்மையானவர்களே, இன்று அவைகளுக்கு மதிப்பு கிடையாது, அவைகளுக்கு மரியாதை கிடையாது. சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். ஏன் சொன்னார்கள்? ஏன் சொன்னார்கள்? உண்மையானவர்களே, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் என்றார்கள். ஏன் தெரியுமா? உண்மை அதுதான். யதார்த்தத்தை விளங்கினால் உண்மையை அறிந்து கொள்ளுவீர்கள். ஆனால் இந்த நம்மிடத்திலே கணக்கு கிடையாது, அவைகள் பெருமதி கிடையாது. பள்ளிக்கூடங்களா ஏதோ ஒரு நெப்பை, ஒரு ஆசை நடத்திவிட்டு செல்லக்கூடிய ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு மதரசா
ஏழை பள்ளிக்கு உலமாக்களை உருவாக்கக்கூடிய, பள்ளியை வேலை செய்யக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியாக இன்று பார்க்கப்படுகிறது. உண்மையானவர்களே, மதரசாக்களும் பள்ளிக்கூடங்களும் ஒவ்வொருவரும் கற்க வேண்டிய இடங்கள். அது தொழில் செய்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, பள்ளியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருவரும் மார்க்கத்தை படிக்க வேண்டும். அந்த மார்க்கம் ஊருக்கு ஊட்டப்பட வேண்டும். அருமையானவர்களே, இன்று இந்த பள்ளியோடு உள்ள தொடர்புகள் தூரப்பட்டதினால், மார்க்க கல்விகளோடு உள்ள தொடர்புகள் தூரமானதினால், பள்ளிக்கூடங்களோடு உள்ள தொடர்புகள் தூரமானதினால் உலகத்தில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடிகாரன் வளர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கஞ்சக்காரன் வளர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் ஐசரிக்கக்கூடியவன் இருக்கிறார்களா இல்லையா? ஒவ்வொரு பிள்ளையை பற்றி நாங்கள் பயப்படுகிறோமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் நாளை என்ன நடந்து விடுமோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாளை என்ன நடந்து விடுமோ என்று பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான குடும்பங்கள், சங்கையான குடும்பங்கள், பேர் போன குடும்பங்கள், வீட்டுக்குள் ஒரு குடிகாரன், வீட்டுக்குள் ஒரு கஞ்சக்காரன், வீட்டுக்குள் போதை பாதிக்கக்கூடியவன். நிலையானவர்கள் இன்று இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்? பள்ளி வாழ்வுடைய தொடர்பு தூரமாகிவிட்டது. மதரசாக்குடைய தொடர்பு தூரமாகிவிட்டது. மார்க்க கல்வி இன்று கிடையாது. ஒருவனுக்கு குறிப்புடைய கடமை எத்தனை கேட்டால் தெரியாது. குறிப்புடைய கடமை தெரியாது. 40-50 வயதை தாண்டி இருக்கும். அருமையானவர்களே, உன்னுடைய சுண்ணத்து தெரியாது, பரவு தெரியாது, தொழுகையுடைய பரவு தெரியாது. வருடக்கணக்காக விழுந்து தொழுது கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலை. இவர்கள் எங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது? நெருக்கமிலே கண்ணில் அன்பு செய்தார்களே, அதுதான் இந்த பள்ளிக்கூடங்களில் சொல்லப்படுகிறது. இன்றைய மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு தோழர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்களே, இன்று அவைகள் நம்முடைய வாலிபருக்கு எங்கே தெரிய போகிறது? நம்முடைய வாலிபர்கள் எங்கே படிக்கிறார்கள்? அருமையானவர்களே, இன்றைய வாலிபர்கள் 12 மணி, 1 மணி, 2 மணி வரும் வரைக்கும் போனோடு இருந்து கொண்டு தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். 1 மணி, 2 மணி, 3 மணி தூங்குவது. சுபு கிடையாது, சுபு கிடையாது, சுபு எழுவது கிடையாது. பாடசாலை செல்வதாக இருந்தால் ஏதோ நேரத்தில் கிளம்பி திடீரென்று ரெடியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியே சென்றால், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்த சட்டமும் தெரியாது, மார்க்கமும் தெரியாது, வெறும் தலையிலே தொப்பி, தாடி, நம்முடைய வெள்ளை ஆடை, இதைத்தல் இன்றைய முஸ்லிம்களை பெரும்பான்மையாளர்கள் எதுவும் கிடையாது. சமீபத்திலே ஒரு பஸ்ஸிலே ஒன்று நடக்கிறது. நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். ஒரு பெண்ணுடைய முடி வெட்டப்படுகிறது. ஒரு பாலியல் பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. பத்திரிகையிலே வருகிறது, ஒரு மௌலவி ஒரு பெண்ணுடைய முன்னால் இருந்த பெண்ணுடைய முடியை வெட்டிவிட்டார், பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்கிறார்கள். அருமையானவர்களே, தேடி பார்த்தால் தாடிதான் இருக்கிறது, தொப்பி இருக்கிறது, ஜுப்பா இருக்கிறது, அது மௌலவி கிடையாது. வெறும் கோலம் மட்டும்தான் இன்றைய உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. கோலத்தில் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றது என்ன? நாம் எதை கற்றிருக்கிறோம்? உங்கள் உள்ளங்களை தொட்டு உண்மையாக கேளுங்கள். நான் தொழுகையை பற்றி எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன், குர்ஆனை பற்றி எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மனைவிக்கு நான் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். குசீனிலே சாப்பாட்டில் ஏதாவது குறை என்றால் கொதித்தெழுவோம், உப்பில்லாவிட்டால் கோபப்படுவோம், சாப்பாட்டிலே ருசி இல்லாவிட்டால் கோபப்படுவோம். அருமையானவர்களே, அடிப்படை இஸ்லாத்திலே நாம் செயலாகிக் கொண்டிருக்கிறோமே, எத்தனை பேர்கள் கோபப்பட்டார்கள், எத்தனை பேர்கள் சிந்தித்தார்கள்? நம்முடைய பிள்ளைகளை சுவர்க்கத்திற்கான் வளர்க்கிறோமா, நரகத்திற்கான் வளர்க்கிறோமா? அருமையானவர்களே, பிள்ளைகளை பற்றி சிந்தியுங்கள், எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்க சிந்தியுங்கள். அவர்கள் நல்ல ஹாபில்களாக, குர்ஆனை மனனம் செய்தவர்களாக, குர்ஆனை குறைந்து ஓட கட்டவர்களாக,
நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்திலே தொழில் செய்வதற்கு அல்ல, மார்க்கத்தை கற்றவர்களாக, தொழிலுக்கு மார்க்கத்தை கற்பது கிடையாது, நம்முடைய வாழ்க்கைக்கு மார்க்கத்தை கற்றவர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அருமையானவர்களே, உலகத்தில் அமல் என்ற பேரில் அமலை நாங்கள் அறியாமல் கொண்டிருப்போம். தொழுகை என்ற பேரில் தொழுகையை தெரியாமல் தொழுது கொண்டிருப்போம். நாம் குளிப்பு என்ற பெயரினால் நாம் குளிக்க தெரியாமலே நாங்கள் தண்ணீரை ஊற்றிக் கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் அமல் என்ற பெயரினால் நாங்கள் குளிக்க சென்று சேற்றை பூசிக்கொண்டு வருவதை போன்று நம்முடைய வாழ்க்கையை நாமே அணியாமல் கொண்டிருப்போம். எனவே அருமையானவர்களே, சிந்தியுங்கள், உங்களை பற்றி சிந்தியுங்கள், உடைய பிள்ளைகளை பற்றி சிந்தியுங்கள், உடைய குடும்பங்களை பற்றி சிந்தியுங்கள். நம்முடைய பிள்ளைகள் மதரசாவுக்கு செல்லுகிறார்களா, பள்ளிக்கூடங்கள் செல்லுகிறார்களா, அதில் பாதையிலே திரிந்து வருகிறார்களா, அடர்த்தி அடிக்கிறார்களா, ஒரு போதை கடுமையான ஒரு பிள்ளையாக அல்லது கெட்ட வழியிலே செல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக இப்படியாக நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, வழி கெட்டதற்கு பின்னால் சிந்திக்காதீர்கள், பிள்ளைகளாக இருக்கும் போது சிந்தியுங்கள். பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக சமுதாயத்திலே சேவை செய்யக்கூடிய, சமுதாயத்தில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர்த்திருக்க முயற்சியுங்கள். அருமையானவர்களே, கோட்டை விட்டு நாங்கள் அதற்கு பின்னால் கவலைப்பட்டது எந்த பிரயோசனம் இல்லை. அருமையானவர்களே, இந்த ஒவ்வொரு ஊரையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஊரிலும் என்று எத்தனையோ குடிக்கக்கூடியவர்கள் நிறைய இடங்களில் செய்து வருகிறது. பாடசாலை மாணவர்களுக்கு சிக்கல் இருக்கிறார்கள், பாடசாலை மாணவர்களை போதை பிடிக்கிறார்கள், பாடசாலை மாணவர்கள் வெறும் 15-16 வயதுகள். அருமையானவர்களே, இவருக்கு போதையை கொடுத்து கெடுத்து இவர்கள் நாளை சமுதாயத்தில் எப்படி உருவெடுப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய பாடசாலைகள் கல்விக்காக போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடசாலைகளும் மார்க்சிலே நான் முந்தியா நீ முந்தியா என்று போட்டி போடுகிறார்கள். எக்ஸாமிலே நம்முடைய பாடசாலை வெற்றியா நீங்களா என்ற ஒரு ஃபைட் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒழுக்கத்தை யாரும் கவனிப்பதில்லை. ஒழுக்கத்திலே ஜீரோவாக இருக்கிறது. பாதையிலே எப்படி செல்ல வேண்டும், பள்ளிக்கூடத்திலே எப்படி இருக்க வேண்டும், ஆசிரியர்களோடு எப்படி கதைக்க வேண்டும், ஒரு பள்ளி வாய்ப்பு எப்படி இருக்க வேண்டும், ஒன்றுமே தெரியாது. ஒரு ஒழுக்கப்பட்ட சமுதாயம், ஒரு அதமிகத்த ஒரு சமுதாயம், கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, கவலைக்குரிய விடயம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய சமுதாயம் சிந்திக்கப்பட வேண்டும், நம்முடைய சமுதாயத்துடைய கல்வி சிந்திக்கப்பட வேண்டும், நம்முடைய சமுதாயத்துடைய ஒவ்வொரு நிலைகளும் சிந்திக்கப்பட்டு சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இப்படியே சென்றால் அடுத்த சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன் ஒரு மகா கெட்ட ஜெனரேஷனாக இந்த உலகத்தில் உருவாகும். அல்லாஹ் முத்திரை பேர்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, பள்ளிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்துங்கள், மதரசாக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துங்கள், அந்த மதரசாக்களுக்கு உதவி செய்யுங்கள், பள்ளிகளில் உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், குன் ஆலிமன், நீ ஒரு அறிஞராக இந்த உலகத்திலே வாழே, ஆலிமாக இரு, அறிஞராக இரு, அல்லது முத்தாலிமன், அல்லது இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவனாக, அறிவை தேடக்கூடியவனாக இரு, அல்லது நாசிரன், அல்லது இருவருக்கும் உதவி செய்யக்கூடியவனாக இரு, இல்முக்கு உதவி செய்யக்கூடியவனாக, கல்விக்கு உதவி செய்யக்கூடியவனாக இரு. வலாத்தக்கும் ராபியா, 4வது மனிதனாக இருந்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் இந்த கூட்டத்திலே இருக்கிறோம். ஆலிம்களே இருக்கிறோமா, அல்லது கல்வியை தேடக்கூடியவர்களை இருக்கிறோமா, அல்லது உதவி செய்கிறோமா, அல்லது 4வது கட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, வாழ்க்கை சொற்ப காலம், வெறும் சொற்ப காலம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அநியாயமாக்க வீணாக்கி விடாதீர்கள், அநியாயமாக்கி விடாதீர்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை மறுமையில் கேட்கப்படும். மனிதா, ஒவ்வொரு நேரத்தையும் பற்றி, ஒவ்வொரு மூச்சையும் பற்றி கேட்கப்படும். அந்த நேரத்தில் நாம் பயிர் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வருடத்திலும் கேட்கப்படும். மனிதா, நீ என்ன செய்தாய், நீ என்ன செய்தாய், நீ என்ன செய்தாய், நீ வாழ்க்கையை எப்படி செலவழித்தாய், பணத்தை எப்படி செலவழித்தாய், அல்லாஹ் கேட்பான். அருமையானவர்களே, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட வைக்க முடியாது என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது.
சிந்தித்து பாருங்கள். அறிவுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள். நல்ல அகலாக்குள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள். நல்ல சிந்தனையுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள். அருமையானவர்களே, இப்படியே இவர்கள் சென்றால் நாளைய சமுதாயம் கேள்விக்குறியாக மாறும். அல்லாஹ் நம் அத்துணை பேர்களை பாதுகாக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹு ஜல்ல வ தஆலா நம் அத்துணை பேருக்கும் நேர்வழியை தந்தருவானாக. யாழ்லவருடைய குற்றங்குறைகளை மன்னித்தருவாயாக. நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உற்றார் உறவினர் உஸ்தாத்மார்கள் மனைவி மக்கள் மாணவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. மௌத்தாக்குடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான வாழ்வை கொடுப்பாயாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைப்பாயாக. நிம்மதியை கொடுப்பாயாக. நல்ல அறிவுள்ள சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஏற்படுத்துவாயாக. யாழ்லவருடைய தொழில்களை பரக்கத்து செய்தல்வாயாக. அந்த தொழிலை ஹலால முறையில் ஆக்கி தந்தல்வாயாக. அராத்தை விட்டு நம்ம திரைகளை பாதுகாத்தருவாயாக. ரப்பே ரஹ்மானி, நம்ம யார் யாரெல்லாம் கடன்காரர்களாக இருக்கிறார்களோ அந்த கடன்களை நீக்கக்கூடிய சக்திகளை நம்மை ஏற்படுத்தி வைப்பாயாக. அதன் மூலம் சீர்களை ஏற்படுத்தாமல் இருப்பாயாக. ரப்பே ரஹ்மானி, எங்களை யாரெல்லாம் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை சாதுகான பிள்ளைகளாக, நேர்வழிப்பட்ட பிள்ளைகளாக, நல்ல அகலாக்குள்ள பிள்ளைகளாக தந்தருவாயாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு சாதுகான குழந்தைகளை கொடுப்பாயாக. ஆரோக்கியமுள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானி, நம்மில் யாரெல்லாம் நோய்பட்டிருக்கிறார்களோ, ஆரோக்கியம் கொண்டிருக்கிறார்களோ, ஆஸ்பத்திரிகளை அறிவிப்பு பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாயாக. ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பாயாக. ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானி, நம்மில் யாரெல்லாம் திருமணம் முடிக்க முடியாமல் கவலையோடும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு சாதிகான ஜோடிகளை கொடுப்பாயாக. நல்ல வாழ்க்கையை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானி, யாரெல்லாம் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு சொந்த வீடுகளை கொடுப்பாயாக. நிம்மதியான வாழ்வை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு உள்ளத்திலே சுமந்தவர்களாக கவலையோடு இருக்கிறார்களோ நாயே, அவருடைய கவலைகள் கஷ்டங்களை நீக்கருவாயாக. நாட்டு நேற்றங்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யார் எங்களுக்கு மௌத்து வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோடு கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்டவர்களாக ஹுஸ்னுல் ஹாத்திமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு தௌஃபீக் செய்தருவாயாக. யாருடைய மௌத்துக்கு முன்னால் உடைய புனிதமான காபத்துல்லாஹ் ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய நசீபை தந்தருவாயாக. கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்தை அவளுக்கு முன்னால் நீ சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. ரப்பே ரஹ்மானி, எமது துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வமா அலைனா இல்லல் பலால் முபீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். அம்மா பஅத், ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் வ இய்யாய பித்தக்வல்லாஹ். இத்தகுல்லாஹ் வஅமலு ஸாலிஹா. قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمؤمنات إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعمل به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله بالهدى ودين الحق رساله. صلى الله تعالى على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وبارك وسلم أبدا. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ألا يا عباد الله، إن الله أمركم أمرا عظيما بدأ بنفسه تعظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقولوا اللهم صل وسلم على سيدنا محمد وآله وصحبه حق قدره ومقداره. لا سيما الأول بالتصديق وأفضل بالتحقيق المولى الإمام الصديق أمير المؤمنين سيدنا مولانا الإمام أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى عائلته الأصحاب مزين المنبر والمهراب الموافق للرأي والكتاب سيدنا مولانا الإمام أمير المؤمنين وغير المنافقين وإمام المجاهدين في رب العالمين
أبي حفص عمر بن الخطاب رضي الله تعالى وعلى جامع القرآن كامل الحياة والإيمان مجدد جيش الأسرة بالرحمن سيدنا مولانا الإمام أمير المؤمنين وإمام المتصدقين رب العالمين أبي عمرو عثمان بن عفان رضي الله تعالى وعلى أسد الله الغالب إمام المشارق والمغارب سيدنا مولانا الإمام أمير المؤمنين وإمام الواصل رب العالمين أبي الحسن علي بن أبي طالب كرم الله تعالى الكريم وعلى ابنه الكريمين السيدين السيدين سيدنا أبي محمد الحسن وأبي عبد الله الحسين وعلى أمهما سيدة النساء البتول الزهراء وعلى أمه الشريفين سيدنا أبي عمر حمزة بن العباس وعلى سائر الأنصار المهاجرة ومن تبعهم بإحسان إلى يوم الدين خصوصا محيي السنة والدين سيدنا محي الدين عبد القادر الجيلاني اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوهم اللهم اغفر لجميع المؤمنين الذين شهدوا لك بالوحدانية ولنبيك بالرسالة وما تولى ذلك اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم واكرم نزلهم ووسع مدخلهم ووسلهم بالماء والثلج والبرد ونقهم من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم اغفر بلادنا وبلدان المسلمين من الآفات والمصيبات والمهلكات يا ارحم الراحمين اللهم انصر الإسلام والمسلمين وانصرنا على القوم الكافرين اللهم انصر اخوان المسلمين في فلسطين اللهم انصر اخوان المسلمين في فلسطين اللهم انصر اخوان المسلمين في فلسطين اللهم انصرهم ولا تنصر عليهم اللهم انصرهم ولا تنصر عليهم اللهم انصرهم ولا تنصر عليهم اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة وقت المصطفى صلى الله عليه وسلم اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تسب خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله تعالى وعلى وعز وجل وأكبر والله يعلم ما تصنعون.